இந்த மாசம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நெருக்கம் இருந்தாலும் கர்த்தர் அதில் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், விசாலத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமா என்ன செய்யணும்னு சொல்லி அவர் திட்டம் பண்ணியிருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போய் விடாதீர்கள், பின்வாங்கி விடாதீர்கள், மனக்கலக்கத்தோடு முடங்கி விடாதீர்கள். துன்பப்படலாம், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், கைவிடாத இயேசு இருக்கிறார், தூக்கி விடுவார். இந்த மாதம் ஒடுங்கி போய் சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிற மாதம் அல்ல. கர்த்தர் தமது கிருபை அளவில்லாமல் கொடுத்து தன்னுடைய வல்லமையினால் நிரப்பி மகிமையாய் நடத்துகிற மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேகமா ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சுது. பிப்ரவரி மாதமும் அதை விட வேகமாக தான் முடிய போகிறது. ஆனால் வேகமாய் வருகிற ஆண்டவருடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தை காண கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிப்போம். வேதத்திலே 2 கொரிந்தியர் 4:8 நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. இந்த நாட்களில் பார்த்தா எங்கு பார்த்தாலும் நெருக்கம் என்று சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மன முறிவு அல்லது மன மடிவு, மன அழுத்தம், இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொன்ன போனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, மன அழுத்தம். காரணமே இல்லை, ஆனால் கவலைப்படுறாங்க. என்னன்றே தெரியல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதே பார்க்க முடியுது. ஆனால் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், எப்பக்கத்தில் எங்களுக்கு நெருக்கம்தான், ஆனால் நாங்கள் அதில் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம்தான், சேலஞ்சஸ், ஆனால் நாங்கள் அப்படியே மனம் முறிவடைந்து சோர்ந்து போதுடா அந்த வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு, வாழ்ந்து காண்பித்தார். வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு காரியங்களிலும் நெருக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் வழியை திறந்திருக்கிறார். நீங்கள் யாத்திராகமத்தில் பாருங்க, 14ஆம் அதிகாரம், இஸ்ரேல் ஜனங்கள் அற்புதமாய் அதிசயமாய் எகிப்தை விட்டு வெளியே வாராங்க. விடுதலை பற்றி 430 வருஷம் அடிமைத்தனம், சந்தோஷமா வராங்க. அது கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கல. நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படி தானே, அப்பா பிரச்சனை தீந்து நினைக்கிறோம், இன்னொரு பிரச்சனை வந்துடுது. அடுத்தல பார்வோன் சேனை தொடர ஆரம்பிச்சிருச்சு, திருப்பி அவங்கள அடிமையாக பிடிச்சிட்டு சொல்ல தப்பிக்கலான்னு பார்த்தா முன்னாடி செங்கடல், 2 பக்கம் மலைப்பாங்கான பகுதி, திரும்பவும் முடியாது, முன்னாடி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்ன பண்ணாங்க? வழியே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. மோசே கூப்பிடுகிறான். ஆண்டவர் சொல்லுவான், கையில் தான் ஒரு கோல் கொடுத்துருக்கிறேன்னு கடலை பிரித்து விட சொல்கிறாரு. கடல் பிரிகிறது, அக்கறைப்படுகிறாங்க. பார்வோன் சேனையும் பின்தொடர்ந்துச்சானா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தொட முடியலை, அங்கே கடலில் மூழ்கடிக்கப்படுறாங்க. யோசித்து பாருங்க, அங்கு முடிந்து போனாங்களா, அழிந்து போனாங்களா? இல்லையே. அழிக்க நினைத்தவர்கள், அடிமையாய் பிடிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போனார்கள். அடுத்து அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிக்லாக்கு பகுதியில் இருக்கிறாரு. தன்னுடைய தேசத்தை விட்டு ஒரு சிறு கூட்டமாக ஓடி போயிட்டார். ஏன்? சவுளுடைய பிரச்சனை, அவனுடைய தொந்தரவு, கொல்றதுக்கு வகை தேடனால் தாக்கு பிடிக்க முடியல. அங்கே திரும்பி வராரு சிக்லாக்கு. தன் மனைவி பிள்ளைகளை யாரையுமே காணும், போட்டிருக்கிற டென்ட் குடிசெல்லாம் தீக்கிரையாகி கிடக்குது. அழுறாங்க, பலன் இல்லாமல் போகத்தட்டும் அழுதார்களாம். அடுத்து வேதம் சொல்லுகிறது, தாவீது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறான். ஏன் தெரியுமா? கூட இருந்தவங்களும் தாவீதை கல்லெறியும்படியா ஆயத்தமாயிட்டாங்க. என்ன சொல்றதுக்கு வழி இல்லை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன சொல்றாரு? நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? அங்கேயும் ஆண்டவர் வழியை திறக்கிறார். அப்படியே ஒடுங்கி போய் வாழ்க்கை முடித்து கொள்ளவில்லை. நீ பிரச்சனைன்னு வந்தா யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட உடனே சாவை தேடி தானே முடித்துக் கொள்கிறோம். அது வாழ்க்கையில என் ஆண்டவருக்கு அது பிரியம் அல்ல. வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நெருக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் நெருக்கத்திற்கே சோர்ந்து போகிறோம், எல்லா பக்கம் நெருக்கனாலும் தாக்கு பிடிக்குங்கிறீங்களா? தாக்கு பிடிக்க முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால். அடுத்து யோபுடைய வாழ்க்கை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யோபு 23 நான் ஆண்டவரை எங்கு சந்திக்கலாம்? என்னுடைய தத்தளிப்பு, என்னுடைய நெருக்கம், என்னுடைய பாடுகள், இதுக்கு மேல என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு புலம்புறாரு. ஆனா ஒரு வழியை திறந்தார். என்ன நடந்தது? இரட்டிப்பான ஆசீர்வாதம் இழந்து போனதை திருப்பி கொண்டார், பெற்றுக்கொண்டார். பவுலும் அதை தான் எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நொறுங்கி போறதில்லை, அல்லது மொடுங்கி போவதில்லை, மடிந்து போவதில்லை. கலக்கம் அடைந்தாலும் எங்கள் மனசு பாதிக்க நாங்கள் விட மாட்டோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு அருமையான மிஷனுடைய வாழ்க்கையை நான் படித்தேன். கணவன் மனைவி குழந்தையா நல்லா ஊழியம் செய்யும்போது ஆண்டோடைய அழைப்பு வருது, குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு போகும் சொல்லுபடி.
இங்கதான் நான் ஊழியம் செய்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை, ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து முன்பின் அறியாத ஒரு தீவு படகை ஆயத்தப்படுத்தினார். அங்கு போய் கணவன் மனைவி இறங்குறாங்க. அந்த தீவு சாதாரண தீவு இல்லை. அங்கே உள்ள ஜனங்கள் காட்டுவாசிகள், சொல்லப்போனா அப்படியே மனுஷனை பிடிச்சி கொன்று சாப்பிட்ருவாங்க. ஏன், செத்து போனவங்களை கூட 36 மணி நேரம் முன்பாக அந்த பாடி கிடச்சுன்னா எடுத்து சமைச்சு சாப்பிட்ருவாங்களாம். கொடூரமான ஜனங்கள் மத்தியில் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. போயிட்டாரு, கடற்கரையில் லேண்ட் ஆகுறாரு. அதில் போய் ஒரு சின்ன குடிசை போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஜனங்கள் தூரத்தில் பார்க்குறாங்க. நாகரிகம் கிடையாது, ஆடை அணிய மாட்டாங்க, படிப்பு கிடையாது. அவங்க பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்கும். கணவன் மனைவி குழந்தை காத்துட்டு இருக்காங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. திடீரென்று குழந்தை சிக்காகிறது. நோ ட்ரீட்மெண்ட், எங்கும் போக முடியாது. இவர் எதெல்லாம் போராடி பார்க்கிறார். மறித்து விடுகிறார். தன் கையினாலே குழியை தோண்டுகிறார். குழந்தையை அடக்கம் பண்ணி வைத்து விடுகிறார். அதிலே அந்த ஊழியர், அந்த மிஷினரி 36 மணி நேரம் படுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் என் பிள்ளை இந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் சாப்பிட்டு விடக்கூடாதுன்று. அருகிலே மனைவி அழுது கொண்டே படுத்திருக்கிறாள். அந்த மண்ணுக்கு மேலே, கலரை மேலே. 36 மணி நேரம் ஆயிடுச்சுது. சரி, எந்திரிச்சு குடிசைக்குள்ள போலான்னு மனைவி எழுப்புறார். மனைவி எழுந்திருக்கவே இல்லை. மனைவியுடைய உயிரும் போய்விட்டதை தோண்டுகிறார். மனைவியும் அடக்கம் பண்ணுகிறார். அகெயின் 36 hours. மொத்தமாக 72 மணி நேரம் அந்த மனுஷன் படுத்திருக்கிறாரு. நோ ஸ்ட்ரென்த், நோ ஹோப். எதிர்காலம், கேள்வி எல்லாம் போச்சு. குடிசைக்குள்ளே போய் எவ்வளோதான் செத்தா நலமாக இருக்குங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆண்டவர் பேசுகிறாரு. மகனேன்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஆண்டவரே, எல்லா பக்கமும் உனக்கு வாசல் அடப்பட்டுட்டுங்கிற உண்மைதான், இந்த சூழ்நிலை நீ என்ன நேசிக்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஆண்டவரே இதை கேட்டுட்டீங்க? நம்ம நேசித்ததுனால தான் நம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இவ்வளோ இழப்பை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவ்வளோ பாடுகள் பாதைகளை நான் என்னையே அர்ப்பணிச்சிருக்கிறேன். என்னை நேசிச்சு நான் என் மேலே தானே நம்பிக்கை வைப்பா. ஆமாம் ஆண்டவரே, அதில் என்ன மாற்று கருத்து? வேர் இஸ் யுவர் போட்? உன்னுடைய படகு எங்கே? கடற்கரையில் கட்டி வச்சிருக்கிறேன். எதற்காக? ஒருவேளை இந்த காட்டுவாசி ஜனங்கள் என் மகனையும் என் மனைவியும் என்னை கொல்ல வந்தால் அதில் ஏறி தப்பித்துக் கொள்வதற்காக. ஆண்டவர் பேசினாரா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லல்ல, உன் படகு மேலே தான் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். இந்த படகை கட்டியிருக்கிற கயிர்களை கட் பண்ணி விட்டார். அடித்து அது அலையில் எங்கோ போய்விட்டது. இப்போ அந்த ஹோப்பும் போயிடுச்சு. இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. ஒரே ஒரு வழி திறந்திருக்கு. முன்னாடி அந்த ஜனங்கள் மத்தியில் தான் போயாக வேண்டும். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆண்டவர் சொன்னார், போ, பலன் இல்லை, போ, நான் பலப்படுத்துவேன். போகிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அத்தனை ஜனங்களும் மாற்றப்படுகிறார்கள். இயேசு சந்திக்கிறார். வாழ்க்கை மாறுகிறது. அங்கே ஊழியம் செய்து மரிக்கிறார். அந்த ஜனங்கள் அவருடைய சரீரத்தை சாப்பிடவில்லை, மாறாக நன்றாக அடக்கம் பண்ணி ஒரு கல்லறை கட்டி அதில் எழுதுகிறார்கள், குறிப்பிட்ட அந்த மனிதன் ஊழியக்காரனாய் மிஷனரியாய் எங்கள் தீவுக்கு வரும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இவர் மரிக்கும் பொழுது கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். நாகரிகம் வந்துவிட்டது, கல்வி வந்துவிட்டது, வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது, மறுமைக்குரிய நிச்சயம் வந்துவிட்டது. எல்லா பக்கமும் அவருக்கு நெருக்கம் தான். கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தாரே, வீணாய் விட்டுவிடவில்லையே. போன காரியம், பிரயாசம் வீணாய் போகவில்லை. மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார். நீங்க இந்த நாட்கள் ஒரு நெருக்கத்தில் இருக்கீங்களா? போன மாசம் எனக்கு ஒரே கஷ்டம்தான், இந்த மாசம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நெருக்கம் இருந்தாலும் கர்த்தர் அதில் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், விசாலத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமா என்ன செய்யணும்னு சொல்லி அவர் திட்டம் பண்ணியிருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போய் விடாதீர்கள், பின்வாங்கி விடாதீர்கள், மனக்கலக்கத்தோடு முடங்கி விடாதீர்கள். துன்பப்படலாம், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், கைவிடாத இயேசு இருக்கிறார், தூக்கி விடுவார். கண்கள் பார்க்க போகிறது. இந்த மாதம் ஒடுங்கி போய் சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிற மாதம் அல்ல. கர்த்தர் தமது கிருபை அளவில்லாமல் கொடுத்து தன்னுடைய வல்லமையினால் நிரப்பி மகிமையாய் நடத்துகிற மாதமாக இருக்க போகிறது. அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் பாதுகாத்து, இந்த மாதமும் பாதுகாத்து நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் தான், பாடுகள் தான், கண்ணீர் தான், நெருக்கம் தான். ஆனாலும் அதன் மத்தியிலே நீர் கடந்து போயிருக்கிறீர். உமக்கு பாடுகள் என்றால் தெரியும், நிந்தனை என்றால் தெரியும், அவமானம் என்றால் தெரியும், அடி எல்லா காரியங்களையும் அனுபவித்து இருக்கிறீரப்பா. பாடுகளின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க. யாரெல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, என் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். பலவீனங்கள் மறையட்டும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தால் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். தொடர்ந்து நடத்துவீராக. மகிமையான காரியங்களை நீர் செய்தருள்வீராக. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் சொல்லணும்ப்பா, ஒடுங்கி போகிறதில்லை.
கைவிடப்பட்ட அல்லது கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போவதில்லை. இந்த வார்த்தையோட உறுதியாய் நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தைரியமாக இருப்போம். கர்த்தர் நடத்துவார். இந்த மாதம் கர்த்தர் மகிமையாய் நம்ம நடத்துகிற மாதமாக இருக்க போகிறது. God bless you.